நாங்களும் அயோத்திய மாநகரத்தில் இருந்து வருகின்றோம். அயோத்தி மாநகரம் அயோத்திய மாநகரத்திலே இருந்து தசரத சக்கரவர்த்தியும் அவர் மகன் தசரதனும் கோசலபுரிக்கு பெண் வீட்டிற்கு செல்கின்றோம் திருமணத்திற்காக. தசரதன் சக்கரவர்த்தி தசரத மகன் தசரதன். தந்தையை கொடுத்திருக்கிறார். அதை கொண்டாட தளபதி என்றிட நீ யாரை கோரி அறியாய தவம் செய்தாயே அதே விநாயக பெருமான் கண்விழித்து பார். ஏன் அழுது புலம்பு கொண்டு இருக்கின்றாய்? திருமணம் என்று எங்களை அழைத்து ஆற்றில தள்ளிவிட்டு என் தந்தையை கொண்டு விட்டார்கள். தசரதா, சொல்லுங்கள். தந்தை இறக்கவில்லை. அப்படியா? உன் தந்தை காப்பாற்றி அயோத்தி நகரை சென்று அடைய செய்துவிட்டேன். உண்மையாக? உண்மைதான்.
இருந்தாலும் அது ஒரு பேழை ஒன்று மிதந்து கொண்டு வருகிறது. அதை திறந்து பார். அப்படியான என்ன இது? ஆஹா, என்னுடைய தந்தை தாயை இருந்து விட்டதை உங்களை நான் பார்க்க வேண்டுமா? அந்த படத்தில் பார்த்த பெண் போல் தெரிகின்றது. ஆ? தசரதா, ஜெயம் பெருமாள். தசரதா, அந்த தேவர்கள் நிச்சயித்த வண்ணம் உங்கள் திருமணம் நடந்து முடிக்க வேண்டும் என்று திட்டம். விநாயகர் பெருமானே! அப்படி என்றால் எனது அருளாலே எங்கள் இருவருக்கு திருமணம் நடக்க வேண்டும். அப்படியா? அப்படியா அர்த்தம் கணேசா? முத்து கணேசனவன் மோதகம் எப்போது நமக்கு சாதகம். முத்து கணேசனவன் மோதகம் எப்போது நமக்கு சாதகம். அலட்டினா பலனாதருக்கா, அலட்டினா பலனாதருக்கா, அவனை சேர்த்து மேலாடுகிறவன். முத்து கணேசனவன் மோதகம் எப்போது நமக்கு சாதகம். உன்னுடைய அருளாலே எங்கள் இருவருக்கு திருமணம் நடக்க வேண்டுமா? ஆமாம், அப்படியே ஆகும் கணேசா. இதோ இந்த விநாயகனின் அருளாலே எனது முன்னிலையில் உங்கள் இருவரும் திருமணம் நடக்கும். அப்படியா? அப்படியே ஆகும் கணேசா. நீங்கள் இருவரையும் 100 ஆண்டுகள் வாழ்த்துவாங்க. நீங்களே வாழ்த்துவாங்க. பூரண வாழ்த்து. அப்படியா? என்றென்றும் சீர சிறப்பாக வாழ்கிறது. தசரதா, ஜெயம் பெருமாள். ஒரு நிபந்தனை. சொல்லுங்க. நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருங்கள். அப்படியே ஆகும் சாமி. ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நான் 1, 2, 3 என்று உரைப்பதற்குள் நீங்கள் இருவருடைய ஆசைகளும் பூர்த்தி அப்படியா? அப்படியா? ஆ, ஆ. 1 உன்னை நினைச்சு நினைச்சு மாமா நான் ஊருக்கு போறேன் ஆமா.
என்று முடித்து விட்டது சுவாமி. தசரதா, அதே பெருமை சொல்லுங்க. அந்த ராவணனாலே உங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட நேரிடும். அதனாலே நீங்கள் இருவரும் இந்த வந்த பேழையிலே அமருங்கள். சாமி, ஆ, இந்த பேரையில வந்து எனது அருளாலே இந்த பேழை பெரிதாக ஆகிவிடும். அப்படியா? அப்படியா சாமி? ராமன் பிறப்பது கிடையாது. ஆமா ராமன் வச்சு ஆடுவது கிடையாது. அதான் செஞ்சுட்டாங்க. டேய், பிரம்மதேவனை கூட்டி நீங்க நடக்கக்கூடிய பராமரிகளை கேட்கும். ஏய் பிரபுதேவா, ஜெய பிரம்மதேவா, ஏய் பிரபுதேவா, பிரம்மதேவா, எங்கடா சங்கரப்பாய் கொண்டு இருக்கிறான் பிரம்மதேவா. ஜெய பிரம்மதேவா, ஏய் ஏய் பிரபுதேவா, அவர்தான் மதிக்கிறான். என்னடா அந்த கௌசல்யா கொஞ்சம் சாவடிச்சிட்டோம். பாருங்க, நம்ம சாவடிச்சோமா? ஏய் உள்ளார வந்து பாருங்க. தேவரனின் சித்த வண்ணம் சமுத்திர நதிக்கரை ஓரத்தில் விநாயகப் பெருமான் முன்னிலையில் கௌசல்யாவுக்கும் தசரதனுக்கும் திருமணமாக நடந்திருக்கிறது. ராமன் பின் நாராயணனே ராமனாக பிறப்பது சின்னம், ராவண வேட்டையாடுவது சின்னம், ராமானவன் வீசி போட்டு. டேய், 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 டேய். டேய், பிரம்மதேவா. டேய். இது உண்மையாகவா இருக்கிறதா? அப்படி உண்மையா இருந்தால் உனக்கு இந்த சிறைக்காக விட்டு விடுதலை அளித்து விடுதலை 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 போட்டு வெளியே போவோம். நீங்க வேலை பாக்குறீங்க நீங்க என்ன போடு நீ எங்கடா வந்த? ஒரு ஏன்டா அடிக்காதடா? அடிக்காதடா? அந்த தசரதா, ஆளாயிட்டாங்க, மைக்கேட்டாங்க. ஏய் வா வாங்க போடு போடு ஐயோ ஓ உள்ள சாப்பிடு டாக்டராங்க. ஓ மாட்டுக்கு வைத்தியம் உள்ள புடிச்சிருச்சு. காய்ச்சலாமா? ஆபத்து வந்து போச்சு. ஒரு ஊசி போட்டு காய்க்கலாம். ஊசி போடாத காய்ஞ்சிட போகுது. ஊசி போட்டா இருவரையும் என்ன செய்யறோம் பாருங்க. ஏய், என்னடா? எதுங்க அவன் ரெட்ட பாக்குறீங்க. நான் வெட்ட பாக்குறேன் எப்ப பார்த்தாலும் என்ன கடுப்பு பாக்குறீங்க. அவன் ரெண்டு பேரும் இப்ப ஆண்டே மாட்டேங்கிறாங்க. கங்கணதாரி கங்கண வேலைங்கிறாங்க. அவன் நம்ம கொண்டுட்டோம்னா பாவம் சுத்திக்கும். அதனால தானா சாக மாதிரி ஒரு வாசனை. அப்பப்போ வாசனை சொல்லுவாங்க வாசம் சொல்லுவாங்க ஒரு பெட்டியில அவங்க ரெண்டு பேரையும் போட்டு திருமணமானவரை கங்கணதாரி கொல்லக்கூடாது. ஆமா பொட்டியில போட்டு சகாரா பாலகத்துல கூட போட்டு போடு
அந்த சகார பாலைவனம்னா காத்து இல்ல எதுவுமே தண்ணி கிடையாது. தண்ணி எல்லாம் கிடையாது. தண்ணி கிடையாது. ஆகாரம் புல் பூண்டு ஆகாரம் எதுவும் கிடையாது. உள்ளே முளைக்காது. ஆனால் சுவாலை ஆ, அங்கே இருந்து கறி செத்துருவான். அது போவேன். அப்பா. போட போட போட. போட. உள்ள தாளே. டேய், போ. ஏய், என்னெல்லாம் பண்ணலாம்? ஓட்ட கா- இதோட கொலை நெடுசாடி இது ரெண்டு பேரும் செத்துருவாங்க. ராமன் பிறப்பது கிடையாது. ராவண வேட்டி ஆடுவது நாட்டின் நிலைமை சோதிக்க போகிறேன். ஆமா. போ. ஓ நமச்சிவாயம் ஆமா. நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம், நமச்சிவாயம், ஓ நமச்சிவாயம். இதுதான் சகாரா பாலைவனம். இந்த சகாரா பாலைவனத்தில் ஞான முனிவன் என்று பெயர் பெற்று அவனே அவனே என்பதை விட சிவனே சிவனே என்று அந்த ஆண்டவனையே தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்று வழக்கம் போல் இந்த சகாரா பாலைவனத்தில் அந்த முக்கன் படைத்த பரமக்கடவுளாகிய கைலாசநாதன் ஈசனை தியானம் செய்கின்ற வேலையை பார்க்கின்ற பொழுது என் ஞானத்தால் உற்று நோக்கி பார்த்தால் இந்த சகாரா பாலைவனத்தில் ஏதோ ஒரு பேழையாக வந்திருக்கின்றது. அந்த பேழையில் என்ன இருக்கின்றது அப்படி என்று நான் என் கரத்தால் தொட்டு திறந்து பார்க்க தொகுந்தே பார்க்கலாம். ஆ, போட. நீ வாழ்க, உன் குல வாழ்க, அப்படியா? உன் கோத்திர வாழ்க. நீங்க என்ன சார்ந்தவர்கள்? சொல்லு. அஸ்தினாபுரத்தில் நீங்களும் அயோத்தியா உங்களுடைய பெயர் கௌசல்யா. கௌசல்யா. எங்கே செல்ல வேண்டும்? எங்க செல்ல வேண்டும்? அயோத்தி மாநகர் செல்ல வேண்டும். ஆமா. உங்களை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்ற அசரன் சக்கரமா அப்படியா? ஏன் என்று கேட்டால் ஏனென்றால் உங்களுக்கு இந்த அசரனுக்கு திருமணமாக நடந்தால் உங்கள் வயிற்றில் பிறக்க பிள்ளையார் ராவண வேட்டை ஆடுவது சின்னம் என்று அறிந்த ராவணன் செய்த சூழ்ச்சி இது. அதனால் உங்களை காப்பாற்றுவதற்காகவே யாம் பிறந்தோம். செத்துவானா? கண்டிப்பாக இப்பொழுது கிடையாது, அப்புறம் நேரம் வரும் காலம் வரும். அதனால் வேண்டி உங்கள் அயோத்தி மாநகரம் செல்ல வேண்டுமே ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி எப்படி செய்வது? என்னோடு ஞான உபதேசம் கற்றுக்கொள்வதற்காக ஜடாயு என்று சொல்லக்கூடிய ஒருவன் என்னோடு இருக்கிறார். அப்படியா? ஜடாயு அழைக்கின்றேன், அவனால் முடியலாம். அப்படியா? ஜடாயு ஈஸ்வரனா, பேசிக்கலாம். ஈஸ்வரனா, ஈஸ்வரனா, வெற்றினே. ஈஸ்வரனா. வெற்றினே. சீத்தா, போடு கொடு. ஜடாயு ஓ இதோ வா. இவன்கிட்ட போய் காப்பாற்றணுமா? ஆமா, இவர் அயோத்தி மாநகரம் ஒரு வளர்ந்து அவர் அயோத்தி மாநகரம் விட்டுவிட்டால் உனக்கு பெரும் புகழ் கிடைக்கும். சரி சார். சென்று அப்படியே உட்காருங்க. நான் உங்க மேலே ஏற்கொண்டு மூக்க. கடல்ல போட்டுருவாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். ஏன்னா ஏன்? நீங்க அரசகுலம், ஆமா எல்லாரும் நீங்க வேட்டையாடுறீங்கள ஆ, இந்த பட்சி எடுக்க போறோம். சரி. அதனால இந்த முதல் நாங்க பட்சி எடுக்க வேட்டையாட மாட்டோம், சத்தியம் செய்து கொடு. அப்படி சரி. இன்று முதல் பச்சையத்தை வேட்டையாட மாட்டோம். இதுவே சத்தியம். இந்த மேல உனக்கு ஒண்ணா எனக்கு ஒண்ணு என்ன உனக்கு ஒண்ணு? இல்ல உனக்கு ஒண்ணு ஆயிரத்தி எனக்கு ஒண்ணு ஆயிரத்தி ரெண்டு பேரும் ஒண்ணு இது ஒரு பங்காளி. பங்காளி. எடு எடு தூக்கு, 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 தூக்கு. மகனே தசரதா, எப்போ காணப்போகிறேன்? நம்மளை சூழ்ச்சி செய்து இந்த ஆழ்கடலிலே கடல் நதியிலே தள்ளிவிட்டார்கள். மகனே என்ன ஆனாயோ? உனக்கு திருமணம் செய்து வைத்து உனக்கு பிறக்கும் குழந்தை மகனே வந்து விட்டாயா? நான் காண்பது கனவா அல்லது நினைவா? அனைத்து நிஜம்தான். அனைத்து நிஜம்தான். நிஜம்தான். உண்மையாகவா? உண்மையாக. எனது மகன் தசரதன். ஆமா. நான் வணங்கும் தெய்வம் நம்மளை கைவிடவில்லை. மகனே
அப்படியாதான் நீங்கள் பார்த்த பெண்ணை அந்த விநாயகர் முன்னால் எங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. என்ன? நான் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட அந்த கௌசல பெண்ணையே ஆமா குழந்தைக்கு விநாயகர் முன்னிலே திருமணம் நடைபெற்று விட்டது. ஆமா ஆனந்தம் ஆனந்தம் மிக்க சகோதரன் எங்கே அப்போதே கௌசல்யா அழைக்கிறது. கௌசல்யா, சுவாமி, வந்துவிட்டீர்களா? இவர் யார் இவரு? உனது மாமனார். மாமா. வணக்கம் மாமா. வாழ்க 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 பல்லாண்டு காலம் வாழ்க. அப்படியா மாமா? மகனே தசரதா, தந்தையே, இங்கே வா. நம்முடைய குலமே சூரிய குல பரம்பரை. ஆமா சூரிய குல பரம்பரையிலே ஒரு முறை திருமணம் தடைபட்டால் ஒரு முறை திருமணம் தடைப்பட்டால் 3 திருமணம் நடைபெற வேண்டும். 3 திருமணம் நடைபெற வேண்டும். ஆமா, இப்பொழுது உனக்கு இன்னும் 2 மனைவிமார்கள் பெண்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அப்படியா? ஆமா, அவர்களை அழைக்கின்றேன். அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தங்கள் சித்தம். கைகரியை சுமருகிறா. அழகே. மகனே தசரதா, தந்தையே, எதற்காக அழைத்தீர்கள் மாமா? திருமணம் திருமணமா? திருமணம் யாரோடு எப்பொழுது மாமா எங்களுக்கு திருமணம்? எனது மகன் தசரதன் அதோபா. எங்கே மாமா? மாமா, அவர்தான் உன் மகனா? அவர்தான் என்னுடைய மகன் தசரதன். அப்படியா? ஆமா, ஆமா, அதன் கூட ஒரு பொண்ணு இருக்கிறாரு. அவ யாரு? உங்க வீட்டு வேலைக்காரியாவே? அவன் வேற யாரும் இல்லை. உனக்கு அக்கா முறைதான். அக்கா முறையா? அக்கா முறைதான். இப்போ நீங்க 2 பெண்களும் அவங்களை திருமணம் செய்து சூரிய பரம்பரையிலே ஒரு திருமணம் தடைப்பட்டால் 3 திருமணங்கள் நடைபெற வேண்டும். நாளை கொடுங்க. சரி, இந்த நாளை கொடுத்துட்டு அப்புறம் இருக்கட்டும். என்ன பார்த்து வீட்டு வேலைக்காரியான்னு கேட்கறாளே, இவனுக்கு 2 பேர் யாரு? எல்லாமே வீட்டுக்கு வேலைக்காரி தான். ஒருத்தி கூட வேலைக்காரி இல்லாத எவ்வளவு கிடையாது. என்ன சொல்றீங்க? எல்லாருமே வீட்டுக்கு வேலைக்காரி தான். அப்படியா? காலை நேரத்துல 3 பேருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம். போல 3 பேருக்கும் ஒரே நேரத்துல கூட வந்து தந்தையே, எங்களை ஆசீர்வதித்து. இல்ல எல்லாம் காலில் தொப்புன்னு விழுங்க. ஆமா. மூஞ்சி போனாலும் பரவாயில்ல, முகம் நான் வரையும் ஆசீர்வாதம் செய்யணும். மூஞ்சி போனாலும் பரவாயில்ல, முகம் போனாலும் பரவாயில்ல. அப்புறம் ஒரு திருவுலகிங்க உங்க மாமனார் இருக்காங்க. அப்படியா? மாமா, பாடுகிறீர்கள். புரியுதுங்களா? நல்லவன் இப்பொழுது கடவுள் நல்லவனுக்காக சொல்லாம போக வேண்டியதுதான். புறப்படுகின்றேன். மகனே தசரதா, தந்தையே, உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து விட்டேன். இப்பொழுது எனக்கு வயது முதிர்வடைந்து விட்டது. இப்பொழுது நான் காசி யாத்திரை நீ சேர்ந்தாப்புலதாவே உள்ள ஏ மாமா வீரே, ஏ மாசி கீதனோடே, அந்த கண்ணு காட்டி
குலவுருவாகப்பட்டவன் வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு திருமணமாகிய 60,000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆமா. அப்படி 60,000 ஆண்டுகள் ஆகிவிட்டா உங்களுக்கு புத்திரம் பேர் என்பது கிடையாது. ஆமா. அதனால் புத்திரகாமேஷ்டி யாகமானது செய்ய வேண்டும். அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திலே தேவ பூரகனம் தோன்றி அதில் தேவ பாயாசம் கொடுக்கிறார். மனைமாருக்கு கொடுத்தால் இதனால் புத்திரபாக்கியம் கிடைக்கும். இது அப்படியே ஆகட்டும். மாமா கேட்க முன்பதாக கொடுங்க. என்னக்கா? மூணு பேருக்கும் கொடுத்தீங்க. 3 பேருக்கும் கொடுத்து மீண்டும் போச்சு. மீண்டும் சும்மா இல்லாம மறுபடியும் வந்துச்சு. ஏன்னா ஆசை பொண்டாட்டி சின்ன பொண்டாட்டி மேல தான் ஆசையா இருக்கும். அதனால கடைசி மனைவி போய் எங்கதான் வைக்கணும்? எதுதான் வைக்கணும்? பள்ளிகளை வைக்கணும். எங்கதான் வைக்கணும்? எந்ததானே வைக்கணும்? நாங்க வந்து விஷ்ணு மதம். நாங்க சிவமதம். நாங்க விஷ்ணு. நாங்க சிவன். இருக்குடா எந்த மதமாவது இருங்க. இப்ப நீங்க அடிச்சுக்கிறீங்களே ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? எங்க மதத்தை தான் பேர் வைக்கணும். ஏய், பிள்ளைக்கு எந்த பிள்ளைக்கு? போட்ட பிள்ளைக்கு தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 ஆண்டுகளாக பிள்ளை இல்லாமல் இருந்து அதாவது கௌசல்யா அம்மா அம்மாவுக்கு பிறந்த பச்சை திருமேனியும் பவளச்ச வாயும் கையிலே கோதண்டமே இருந்திருக்குது. அந்த பிள்ளைக்கு ஏன் மதத்தில் தான் பேரு வைக்கிறாங்க. அப்படி நீ அடிச்சுக்கிற அதெல்லாம் இல்லைங்க. என் மதத்துல தான் வைக்கணும். வச்சா என் மதம் இல்ல சண்டே வந்துடும். ஆமா போட்டா புட்டு கூட மாதிரி வந்து என் தான் வைக்கணும்ன்றல உங்க 2 பேர்த்திலுமே வச்சிருக்கோம். உன்னுடைய மதம் என்ன? நாராயண மந்திரம். நாராயண மந்திரத்துக்கு முதல் எழுத்து நா என்ற எழுத்தை தூக்கிடு. 2வது எழுத்து இந்த ரா என்ற எழுத்தை விட்டு எடுத்தாச்சு. அப்பா உன்னுடைய மதம் சிவாய நம. சிவாய நம. சிவாய நமவனை சிந்தித்த பேரு கவாய உருவாக கிடையாது. நமச்சிவாயா. நமச்சிவாய. முதல் எழுத்து நாவண்ணாவை எடுத்துடு. 2வது எழுத்து மாவண்ணாவை எடுத்துடு. ரா மா. இந்த எழுத்துக்கு முடிவு பெற்ற மாதிரி இருக்குதா? முடிவு பெறல. அதனால முடிவு பெற வேண்டுமையானால் இதோ இருக்கின்றாரே நாட்டுக்கு மன்னன் தாசாரதன். இவருக்கு கடைசி எழுத்து ரா மா ஏன் மச்சான். சித்தப்பா மச்சான். கையை பிறந்த பிள்ளை பாரதன். பேரு லட்சுமணன் சத்ருகன். லட்சுமணன் சத்ருகன். ஆனா இந்த
குழந்தை அழுது அழுதுபடியே இருக்கு. இந்த சின்ன பிள்ளை அழு. ஆமா, இங்க போட்டு அந்த பையன் அழுது நிறுத்து. ஓடியா அப்பா. இந்த லட்சுமணன் என்ற பையன் இந்த ராமன் பக்கத்துல போட்டவனே பட்டு அழுவது நிறுத்தி தடை தெரித்து பழக்கம் சுடுகாடு மட்டும் அதுதான் கேட்டேன். எங்க அப்ப இன்று முதல் பெயர் மாற்றம். ராம லட்சுமண பரத சத்ருகன். இந்த ஊர் 6 ராத்திரி கூத்து இருக்குது. 6 ராத்திரி கூத்து வைக்கும் போது இந்த ராம லட்சுமண பரத சத்ருகனுக்கு பட்டாபிஷேகம் அது இதே ஒரு நன்றி வணக்கம். நிச்சயம் சுட்டு சாட்சி அசிங்க கிளம்புங்க.